அல்லாஹ்வுடைய விசாரணை என்று ஒன்று இருக்கிறது. அந்த நீதி விசாரணை நடக்கிற அந்த மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹ் மிக துல்லியமாக விசாரிப்பான், நீதியை மிக நீதியாக விசாரிப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களை துருவி துருவி கேள்வி கேட்பான். உன் கணவன் செய்த எல்லா நனவுகளையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். உங்களுக்கு அவன் செய்த எல்லா உதவிகளையும் கண் முன்னே கொண்டு வந்து அவன் நிறுத்துவான். நிறுத்திவிட்டு இத்தனையையும் செய்திருக்கிற பொழுது அவன் செய்யாது விட்ட ஒரு விஷயத்திற்காக ஒட்டுமொத்த நனவுகளையும் நீ ஏன் நிராகரித்தாய் என்று கேட்கிற பொழுது, அன்புக்குரிய சகோதரிகளே, நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்கிற விஷயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு அழகான ஒரு கூடு, ஒரு அழகான ஒரு சித்திரம், ஒரு அழகான ஒரு பாதை, ஒரு அழகான ஒரு பூந்தோட்டம். அதிலே சில விஷயங்களை நாம் புரிந்துணர்வோடு, விட்டு கொடுப்போடு, அணுகுமுறையோடு மிக சரியாக நடக்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சொன்ன அந்த அன்பும் பாசமும் ஆதரவும் மிக்க, மன அமைதி மிக்க ஒரு குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக உருவாகும். அல்லாஹ்வுடைய வார்த்தை நிச்சயமாக பொய் கிடையாது, அதை என்னுடைய வாழ்க்கை பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது என்கிற அந்த உணர்வோடு எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாம் அணுக வேண்டும். திருமணம் முடிக்க இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி கணவனோடு நடந்து கொள்ள வேண்டும், இப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்களை பற்றி விளங்கப்படுத்த வேண்டும், பெண்களை பற்றி அவர்களுடைய இயல்புகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனவே அப்படி ஒரு அழகான குடும்ப வாழ்க்கையை அவர்களும் சந்தோஷமாக வாழுகிற அளவுக்கான ஒரு